ஒரு பெண்மணியும் பிள்ளையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கீங்க. அது ஒண்ணு. அடுத்தது வேற என்ன நடந்துச்சு? இதுதான் ரொம்ப லாங் ஸ்டோரி. எப்படின்னா நானு, என்னோட ஹஸ்பண்ட், எங்க அக்காவோட ஹஸ்பண்ட், நாங்க 4 பேர் எங்க ட்ரிப் போலாம், ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி போய் தங்கிட்டு வரலாம் கேரளா அப்படி சொல்லிட்டு நாங்க போனோம். நாங்க போனாலும் யாராச்சும் பெரியவங்களை கூட்டிட்டு போய், அப்பா யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 4 பேர் போறதால கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. முதல் நாள் போனா நாங்க 2 நைட்ஸ் எடுத்திருந்தோம். முதல் நாள் போனோம், ஓகேவா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, எதுவுமே பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அந்த ஒரு முதல் நைட் எங்க அக்காவும் மாமா கொஞ்சம் ரூம்ல பேசிட்டு இருந்தாங்க. நாங்க நார்மலா அவங்க சின்ன சண்டை போல அப்படி சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் சண்டை ஓகே ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் டேவும் நல்லா போனுச்சு. நைட் நாங்க படம் பார்த்துருக்கோம். உட்காந்து நார்மலா அந்த ஹவுஸ்ல உட்காந்து நாங்க படம் பார்த்துருக்கோம். இது அந்த பேய் படத்துல வர மாதிரி லைட் நின்று எரியும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லைட் நின்று எரியுது அப்படின்னு சரி சொல்லிட்டு ஓகே நார்மல் போல சர்க்கிட் ஏதோ இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க படம் பார்த்துருக்கோம். அப்புறம் எங்க அக்கா அந்த சைட்ல போயிட்டு பப்பிக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்துச்சு. எங்க அக்கா கிட்ட ஒரு ஹேபிட் இருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு அது கண்ணில் தெரிஞ்சுன்னா அது கை காலம் இது மாதிரி ரொம்ப ஷேக் பண்ணிட்டே இருக்கும். அப்போ அது சாப்பாடு செஞ்சு கை கால் ஷேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யோசிக்க ஓகே எதையோ பார்த்துருச்சு, இன்னைக்கு நமக்கு சம்பவம் இருக்கு அப்படின்னு. அப்புறம் கேட்குறேன் என்ன ஆச்சு அப்படின்னு. இல்ல அது ஒண்ணு இருக்கு, சின்ன பிள்ளைதான், அது அவங்க அம்மா தேடிட்டு இருக்கு அப்படின்னு. சின்ன பிள்ளை அம்மாவை தெரியல, ஏழு கண்ணுக்கு எங்க அண்ணன் யாரு கண்ணுக்கு, நாங்க 4 பேர் இருக்கோம். அது கண்ணுக்கு தெரிஞ்சு 3 பேர் கண்ணுக்குமே யாருக்குமே தெரியல. சரி சொல்லிட்டு அது அப்பயுமே இக்னோர் பண்ணிட்டு அதே சாப்பாடு செஞ்சுட்டு அப்ப அந்த சின்ன பிள்ளை கிட்ட வரும். அது நவுந்து எங்க பின்னால எங்க சாப்பா பின்னாடி நின்றுச்சு. நேருக்கு சொல்ல இல்ல, அது கிட்ட வருது, அது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னேன். நான் ஒரு பயந்தாங்களையாச்சு, சரி நம்ம இந்த பைக்ல காமிக்கிறது பயந்தாதான் பேர் அட்டாக் பண்ணு சொல்லி நான் போன்ல கேம் விளாண்டுட்டு இருக்கேன். நான் கேம் திடீர்னு நீ என்ன பண்ற அப்படி கத்துச்சு பாருங்க. ஐயோ நம்ம கேம் விளையாடுறத பத்தி அந்த சின்ன பிள்ளைக்கு ஆர்வம் நம்ம பக்கத்துல வந்துருச்சு போல சொல்லிட்டு வச்சு அந்த போன ஒரே தூக்கி என்னாச்சு, அது பக்கத்துல வந்துருச்சான்னு கேட்டேன். அது வந்துச்சு இல்ல, அதனால லைக் அது ஒரு சின்ன பிள்ளை பேயினால லைக் மேபி மிரட்டுனா அது பயந்து போகும் அப்படின்னு நினைச்சு அது மிரட்டுச்சு பாருங்க. அந்த பேபி உண்மையுமே அந்த சின்ன யாரும் தெரியல, அது லைக் அழுவ ஆரம்பிச்சிருச்சான். அவங்க அம்மா தேடுது அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. சரி சொல்லிட்டு ஓகே இது பேசிருக்கோம், எங்க என்னமோ சரி என்ன பண்ணலாம் கத்து திறக்கலாமா அப்படி சொல்லி பேசிருக்கோம். திடீர்னு எங்க 2 ரூம்ல இருந்து இன்னொரு 4 பேர் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, எங்க இருந்துதான் வந்தாங்க எனக்கு தெரியல. கேட்க சொல்லிட்டு இன்னும் 4 பேரு வர ஆரம்பிக்காங்க ரூம்ல இருந்து அப்படின்னு. இதெல்லாம் வளர்ந்த பேய்? ஆமா, இதெல்லாம் நார்மல் அடல்ட்ஸ். அப்போ கேட்டு யாரு அவங்க, ஏன் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பேச பயமா இருக்கு அப்படின்னு. பேச பயமா இருக்கு ஏன்னா பிகாஸ் நாங்க அங்க நைட் இருந்தாகணும். அவங்க இருக்கான்னு தெரிஞ்சும் எங்களால கண்டிப்பா இருக்க முடியாது. அப்போ சரி எங்க மாமா சொல்லி நம்ம கதை திறந்துடுவோம், அவங்க வெளியே மட்டும் போக சொல்லு அப்படின்னு. அப்போ எங்க மாமா சொல்லிட்டு கதை திறப்போம். அவங்க எங்க அக்கா சொல்லுது, ஓ நீ வேணா கதை திறக்காதீங்க, அவங்க கதை திறக்க வேணாம் சொல்றாங்க அப்படின்னு. சரி ஏன் திறக்க வேணாம் சொல்றாங்க அப்படின்னு. இல்ல இவங்களை விட இன்னும் பயங்கரமா வெளியே ஒண்ணு நிக்குது, நீங்க கதவு திறக்காதீங்க, அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு. பேயே பயப்படுதா? அவ்வளவு பெரிய பேயா வெளியே? ஓ இல்ல, இதுக்கு நடுவில் அந்த சின்ன பிள்ளைய நாங்க சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா அந்த சின்ன பிள்ளை அழிஞ்சிச்சு. அப்போ எங்க மாமா கதவு திறந்துட்டாரு, அது வெளியே போக சொல்றதுக்கு. அது வெளியே போனதுக்கு அப்புறம் கதவு சட்டி எங்க மாமா உப்பு போட்டுட்டாரு, இந்த வாசலுக்கு உப்பு போட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் 4 பேர் வெளியாக ஆரம்பிச்சாங்க. அப்போ எங்க அக்கா என்ன நினைச்சா, மேபி அந்த பிள்ளை இருக்கலாம், அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸா இருக்கலாம், அவங்க தேடி வந்திருக்கலாம்னு. அப்ப எங்க அக்காவும் சொல்லுது, உங்க பிள்ளை இங்க இல்ல, உங்க பிள்ளை இல்ல, உங்க பிள்ளை நாங்க வெளியே அனுப்பிட்டோம், நீங்க வெளியே போங்க, நாங்க இங்க இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கேட்டு அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க கதவு திறக்காதீங்க, வெளியே ஒண்ணு நிக்குது அப்படின்னு. நான் கேட்டேன், நீங்க யாரு 4 பேரு இங்க என்ன பண்றீங்க, ஏன் நீங்க வெளியே போக மாட்டீங்க, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நாங்க இங்கதான் தங்க வந்திருந்தோமா, இல்ல எங்க அக்கா என்ன செஞ்சா அவ்வளவு அவங்க சொல்றது எனக்கு கேட்கல. அது என்ன சொன்னா, நாங்க இங்க இறந்துட்டோமா அந்த மாதிரி என்னமோ சொன்னாங்க. அப்போ ஏன் நீங்க எப்படி ஏன்னு கேட்டு, நாங்க வெளியே நிக்குது அதனாலதான் நாங்க இறந்தோம் அந்த மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இந்த விஷயம். சரி ஓகே இந்த 4 பேர் இருக்காங்க, அவங்க சொல்லிட்டாங்க நீ வெளியே அனுப்ப முடியாது சொல்லிட்டாங்க. சரி நாங்க உட்காந்து பேசிட்டு என்ன பண்றது, என்ன நடந்துச்சு, என்னதான் பண்ணணும். வெளியே நிக்கிறது என்னது? அதான் மெயின் ஸ்டோரி. அது இனிமேல் தான் வர ஏன் வெளியே என்ன நிக்குது அப்படின்னு. பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம்.